வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒவ்வொரு தடவையும் சர்க்கரை நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் வந்து எப்படி அவங்க தன்னை தயார்படுத்திக்கலாம், எப்படி குணமாக்கிக்கலாம், எப்படி அதை ரிவர்ஸ் டயாபிட்டிஸ்ங்கிறத இந்த நோயிலிருந்து எப்படி விடப்படலாம் அப்படிங்கிறத நிறையா சொல்லிகிட்டே வரோம். நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். உணவு பழக்க வழக்கத்தாலையும் நம்மளோட ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிற நம்மளோட நடைமுறையாலையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னா ஜெனட்டிக்ஸாக தாத்தா பாட்டிக்கு ஏதாவது நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் 10 வயது முதலே கூட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் கண்டிப்பாக வராது. குடும்பத்தில் யாருக்கும் இல்லை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா 25 வயதுலேருந்து கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் செய்தால் மட்டுமே நீரிழிவு நோய் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து மிகுந்த உணவுகள், அதாவது பாலிஷ் செய்த அரிசி வகைகள், மைதாமா, செயற்கை இனிப்பு ஊட்டிகள், இது மூணுத்தையுமே தவிர்த்தாலே அவங்க ஆயுள் முழுதுமே நீரிழிவு நோய் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அவங்க உணவில் வந்து நிறைய மில்லட்ஸ், அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக திணை, சாமை, குதிரைவாளி, வரகு அப்படின்னு மில்லட்ஸ் வந்து சிறுதானிய உணவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். அப்படி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்த மாதிரி பால், தயிர் இது வந்து அவங்க எடுத்துக்கவே கூடாது. இதே வந்து வெண்ணெய் நீக்கிய மோர் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். ஏன்னா பால், தயிர் வந்து நிறைய ஃபேட்டு கண்டென்ட் இருக்கிறதால நீரிழிவு நோய் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதாவது வெண்ணெய் நீக்கிய மோர் அவங்க தொடர்ந்து நிறையவே எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது உடலும் மனதும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் அதை வந்து ஒரு மூச்சு பயிற்சியாலேயோ இல்லை பிராணாயாமம் மூலியமாவோ இல்லை ஒரு யோகா மூலியமாவோ இல்லை நம்மளோட மத நம்பிக்கை மூலியமாவோ கோயிலுக்கு போகிறது எது அது சம்மந்தமானது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்தது காலை மாலை நிறைய சாப்பிடாம இரவு உணவு சாப்பிட்டு உடனே தூங்குற பழக்கத்தை டோட்டலி விட்டுறணும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் தான் நல்லா சாப்பிடணும். இரவு உணவை ஃபுல்லாகவே தவிர்த்துடணும். அதுவும் மாலை சாப்பிட்ட உடனே ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நீரிழிவு நோய் நமக்கு வரவே வராது. அடுத்தது காய்ச்சல், தலைவலி அப்படின்னு ஏதாவது வந்தாலே, உடல் வலி வந்தாலே அதுக்கான ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிறது, பெயின் ரிலீஃப்னு சொல்கிற வலி மாத்திரை எடுத்துக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துடணும். இது ரெண்டுமே உடலுக்கு பயங்கரமான கெடுதல் விளைவிக்கக்கூடியது, கடையத்தை வந்து அப்படியே பாதிக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துடணும். அடுத்தது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நிறைய காய்கறிகள், பழங்கள், எல்லா விதமான காய்கறிகளும் எல்லா விதமான பழங்களும் அவங்க நிறைய சாப்பிட்லாம். ஆர்கானிக்காக விளையக்கூடிய அரிசி வகைகள், அதுவும் தோல் நீக்கிய அரிசின்னு சொல்லுவாங்க, பாலிஷ் செய்யாத அரிசி வகைகள் எப்போதும் அவங்க நல்லாவே சாப்பிட்லாம். கோதுமை நிறையவே எடுத்துக்கலாம். அடுத்தது உணவில் தினமும் மஞ்சள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மஞ்சள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு புண்ணு ஏற்பட்டாலோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ உடனே மஞ்சளை தான் தடவுவாங்க. அதே மாதிரி உள் உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு வலியோ ஒரு ரணமோ இருந்தாலும் நம்ம அந்த மஞ்சள் மட்டும்தான் அந்த உள் உறுப்புகளை அது ஆன்டிசெப்டிக்காக, அதாவது அதுக்கு அந்த ரணத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக இந்த மஞ்சள் மட்டும்தான் செயல்படுது. அதனால் 3 வேளை உணவுலையும் சிறிது மஞ்சள் தூளாவது, முக்கியமாக மஞ்சள் தூள் வெளியே வாங்காமல் மஞ்சளை வாங்கி அதை அவிச்சு நம்ம காய வச்சு அந்த மஞ்சள் தூளை நம்மளே அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சிறந்த ஆன்டிசெப்டிக்காக நமக்கு உதவும். அதனால் இந்த மஞ்சளை வந்து 3 வேளை உணவுலையும் நம்ம கலந்து சாப்பிட்டுட்டே தான் வரணும். அடுத்தது நெல்லிக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, சின்ன நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 2 முறையாவது நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவை காய வைத்து பொடித்து அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன்னாலும் சாப்பிட்டுட்டே வரலாம். வெந்தயமும் தொடர்ந்து சாப்பிட்டே வரலாம். இது ரெண்டுமே நமக்கு கணையத்தை வந்து சீராக செயல்படக்கூடிய வைக்கிறது. கணையம் எப்போ சீராக செயல்படும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள சூடு, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால் மட்டும்தான் இந்த கணையம் சீராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்சுலினை சுரக்க வைத்துட்டே இருக்கும். இந்த சூடு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இந்த கணையம் வந்து ரொம்ப டயர்டாகி அது வந்து இன்சுலின் சுரக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கும். அதனால தான் சீராக உடற்பயிற்சி செய்கிறது, சாப்பாடு அந்த செரிமானத்தில் தேவையான சாப்பாடு, உயிர் சத்துக்கள் இருந்த சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே இந்த கணையத்துக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கணையம் செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் நீரிழிவு நோய் வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், உணவு பழக்கமும் சரி, உடற்பயிற்சியும் சரி, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையும் சரி, அதுக்கப்புறம் அந்த மாத்திரைகள், அனாவசியமான மாத்திரைகள் எடுக்காமல் இருக்கிறதும் சரி, இது எல்லாமே தவிர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய் நமக்கு வரவே வராது. அதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏதோ வந்துருச்சு அப்படின்னா உடனே சித்த மருத்துவர் அன்னைக்கு ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டாலே இதை வந்து டோட்டலி டயாபெட்டிஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம், நீரிழிவு நோயை இல்லாமல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நம்ம வாழ்நாள் முழுதும் ஒரு நீரிழிவு நோயாளியாக இருக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.